For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மத சிறுபான்மை நிறுவனங்களில் பட்டியல் சாதியினருக்கான அரசியலமைப்பு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதை தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் NCSC செயல்படுத்த முடியுமா? ஆராயுங்கள். தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் NCSC மத சிறுபான்மை நிறுவனங்களில் ரிலிஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடஒதுக்கீட்டை கட்டாயமாக அமல்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கான விடை முடியாது. இதற்கான காரணங்களையும் அரசியலமைப்பு விதிகளையும் விரிவாக ஆராய்வோம். அரசியலமைப்பு விதி 15(5) விலக்கு எக்ஸம்ஷன் அண்டர் ஆர்டிக்கல் 15(5) இந்திய அரசியலமைப்பின் 93வது சட்டத்திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட விதி 15(5) கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. ஆனால் இந்த விதி மிகத் தெளிவாக ஒரு விலக்கை அளிக்கிறது. அரசு உதவி பெறும் அல்லது உதவி பெறாத தனியார் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். ஆனால் விதி 30(1) கீழ் வரும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது பொருந்தாது. எனவே அரசியலமைப்பிலேயே சிறுபான்மை நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் NCSC-ஆல் அதை மீறி உத்தரவிட முடியாது. விதி 30 சிறுபான்மையினரின் அடிப்படை உரிமை புரொடெக்ஷன் அண்டர் ஆர்டிக்கல் 30. விதி 31 மத அல்லது மொழி வாரியான சிறுபான்மையினர் தங்கள் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை பெற்றுள்ளனர். இந்த நிர்வாக உரிமையில் ரைட் டு அட்மினிஸ்டர் மாணவர் சேர்க்கையும் அடங்கும். இதில் இடஒதுக்கீட்டை திணிப்பது அவர்களின் நிர்வாக உரிமையில் தலையிடுவதாக அமையும் என்று உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் கூறியுள்ளது. NCSC-இன் அதிகார வரம்பு லிமிடேஷன்ஸ் ஆஃப் NCSC தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் NCSC பட்டியல் இனத்தவரின் உரிமைகள் மறுக்கப்படும்போது தலையிடும் அதிகாரம் விதி 338 கொண்டதுதான். இருப்பினும் சட்டம் அல்லது அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புகளை சேஃப்கார்ட்ஸ் ப்ரொவைடட் அண்டர் லா கண்காணிக்கவே அதற்கு அதிகாரம் உள்ளது. சிறுபான்மை நிறுவனங்களில் இடஒதுக்கீடு என்ற உரிமையே அரசியலமைப்பில் வழங்கப்படாதபோது ஆணையத்தால் இல்லாத ஒரு உரிமையை அமல்படுத்த கோர முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் ஜுடிஷியல் வியூ TMA பாய் வழக்கு TMA பாய் ஃபவுண்டேஷன் கேஸ் 2002 சிறுபான்மை நிறுவனங்களில் அரசின் தலையீடு மிக குறைவாகவே இருக்க வேண்டும் என்றும் மாணவர் சேர்க்கையில் அவர்கள் தனித்துவத்தை பேணலாம் என்றும் கூறியது. அசோக் குமார் தாக்கூர் வழக்கு அசோக் குமார் தாக்கூர் கேஸ் 2008 விதி 15(5) கீழ் சிறுபான்மை நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட விலக்கு அரசியலமைப்பு செல்லும் என்று உறுதி செய்தது. முடிவுரை கன்க்ளூஷன் ஃபார் எக்ஸாம் தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் NCSC பட்டியல் சாதியினரின் நலனை காக்கும் உயரிய அமைப்பாக இருந்தாலும் மத சிறுபான்மை நிறுவனங்களில் ஆர்டிக்கல் 30 பாதுகாப்பு இருப்பதால் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரவிடும் அதிகாரம் அதற்கு இல்லை. அரசு உதவி பெறும் சிறுபான்மை நிறுவனங்களாக இருந்தாலும் இடஒதுக்கீட்டு கொள்கை ரிசர்வேஷன் பாலிசி அவர்களுக்கு பொருந்தாது என்பதே தற்போதைய சட்ட நிலை. Whether National Commission for Scheduled Castes NCSC can enforce the implementation of constitutional reservation for the scheduled castes in the religious minority institutions? Examine. மத சிறுபான்மை நிறுவனங்களில் பட்டியல் சாதியினருக்கான அரசியலமைப்பு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதை தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் NCSC செயல்படுத்த முடியுமா? ஆராயுங்கள். The National Commission for Scheduled Castes NCSC faces limitations in enforcing constitutional reservations for scheduled castes in religious minority institutions due to constitutional protections afforded to these institutions. மத சிறுபான்மை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அரசியலமைப்பு பாதுகாப்புகள் காரணமாக மத சிறுபான்மை நிறுவனங்களில் பட்டியல் சாதியினருக்கான அரசியலமைப்பு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் தேசிய பட்டியல் சாதி ஆணையம் NCSC வரம்புகளை எதிர்கொள்கிறது. கீ லிமிடேஷன்ஸ் முக்கிய வரம்புகள் ஆர்டிக்கல் 30 புரொடெக்ஷன்
Religious minority institutions are protected under Article 30 of the Indian Constitution, which grants them the right to establish and administer their own educational institutions. This protection limits the authority to enforce reservations in these institutions. பிரிவு 30 பாதுகாப்பு மத சிறுபான்மை நிறுவனங்கள் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 30 இன் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. இது அவர்களின் சொந்த கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை வழங்குகிறது. இந்த பாதுகாப்பு இந்த நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான NCSC இன் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது. Distinction between aided and unaided institutions. While aided minority institutions may be required to implement reservations, unaided institutions have autonomy and are not compelled to do so. The NCSC can monitor and enforce reservations in aided minority institutions, but its power is restricted in unaided minority institutions. உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத நிறுவனங்களுக்கு இடையிலான வேறுபாடு. உதவி பெறும் சிறுபான்மை நிறுவனங்கள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டியிருக்கலாம், ஆனால் உதவி பெறாத நிறுவனங்கள் சுயாட்சியை கொண்டுள்ளன, மேலும் அவ்வாறு செய்ய கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. NCSC உதவி பெறும் சிறுபான்மை நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை கண்காணித்து அமல்படுத்த முடியும், ஆனால் அதன் அதிகாரம் உதவி பெறாத சிறுபான்மை நிறுவனங்களில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. Advisory role. The role is primarily advisory, providing recommendations and highlighting issues, rather than directly implementing policies in religious minority institutions. ஆலோசனை பங்கு. மத சிறுபான்மை நிறுவனங்களில் கொள்கைகளை நேரடியாக செயல்படுத்துவதற்கு பதிலாக NCSC இன் பங்கு முதன்மையாக ஆலோசனை வழங்குதல், பரிந்துரைகளை வழங்குதல் மற்றும் பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்துதல் ஆகும். Powers and functions. NCSC இன் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். Monitoring and advising. The NCSC monitors the implementation of constitutional safeguards for scheduled castes and advises the government on policies and schemes related to SC welfare. கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை. பட்டியல் சாதியினருக்கான அரசியலமைப்பு பாதுகாப்புகளை செயல்படுத்துவதை NCSC கண்காணித்து SC நலன் தொடர்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறது. Investigating complaints. The NCSC investigates complaints of discrimination against SCs and recommends remedial action. புகார்களை விசாரித்தல். SC-களுக்கு எதிரான பாகுபாடு குறித்த புகார்களை NCSC விசாரித்து அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கிறது. Promoting awareness. The NCSC can engage with religious minority institutions to raise awareness about the importance of implementing constitutional reservations for SCs. விழிப்புணர்வை ஊக்குவித்தல். SC-களுக்கு அரசியலமைப்பு இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த NCSC மத சிறுபான்மை நிறுவனங்களுடன் ஈடுபடலாம். Balancing minority rights and social justice. சிறுபான்மை உரிமைகள் மற்றும் சமூக நீதியை சமநிலைப்படுத்துதல். Complex challenge. Ensuring equal opportunities for SCs while respecting minority rights is a complex challenge that requires a careful approach. சிக்கலான சவால். சிறுபான்மை உரிமைகளை மதிக்கும் அதே வேளையில் SC-களுக்கு சம வாய்ப்புகளை உறுதி செய்வது ஒரு சிக்கலான சவாலாகும். இதற்கு கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. Need for dialogue. The NCSC, minority institutions, and the government could engage in dialogue to reach a consensus on implementing reservations in a manner that respects both the rights of minorities and the need for affirmative action. உரையாடலுக்கான தேவை. சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் உறுதியான நடவடிக்கையின் தேவை இரண்டையும் மதிக்கும் வகையில் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதில் ஒருமித்த கருத்தை எட்ட NCSC, சிறுபான்மை நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் உரையாடலில் ஈடுபடலாம்.